ஹாய் மக்களே, வணக்கம். நான் அன்றைக்கி போன வாரமே வீடியோ போட்டேன். எனக்கு இதெல்லாம் நடக்கும்னே தெரியாது. ஆனால் நடக்கும்னு தெரியாத போதே நான் இந்த வீடியோ போட்டேன். யார் பின்னாடியும் ஓடாதீங்க, எதுக்கு ஓடுறீங்க? எல்லோரும் நான் பெரிய ஆளா? யாராக இருக்கட்டும், எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், பெரிய ஆளா? அவங்கள பெரிய ஆளாக ஆக்கி விட்டதே நம்ம தான். எதுக்காக ஓடுறீங்க? இதெல்லாம் நடக்கும்னே தெரியாது. ஆனால் நான் வீடியோ போட்டேன். என்ன போட்டிருக்கேன்னு போய் பாருங்கள். எத்தனாம் தேதி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அப்போயே வீடியோ போட்டேன். யார் பின்னாடி ஏங்க ஓடுறீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? இன்றைக்கி அவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. 2 வயசு குழந்தை இறந்துருக்கு. இதெல்லாம் தூக்கிட்டு அடுத்தவங்க நான் பார்க்கறதுக்காக அடுத்தவங்க பின்னாடி ஒரு வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? நிஜமா நான்லாம் எங்கள் பையன் சுனாமியில் இறந்தாங்க. அதெல்லாம் இயற்கை. சுனாமியில் இறந்தான். அது அப்படி இதுக்கே எனக்கெல்லாம் மனசே ஆறல. இன்னமும் இத்தனை வருஷம் ஆகுது, 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. என் பையன் அதுவும் எப்படியெல்லாம் போய் எல்லாரையும் விண்ணன் அவசியமா? எவன் பின்னாடியோ போய் உங்களுக்கு என்ன அவசியம்? அவன் இன்றைக்கி 20 லட்சம் கொடுக்கட்டும், 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கட்டும், போன உயிர் திரும்பி வருமா? யார் பின்னாடி எதுக்கு போனோம்? யாரும் போகாது இருங்க. அவங்களுக்கு பாதுகாப்பே தேவை கிடையாது. ரோட்டில் நம்மள மாதிரி நடந்து போவாங்க. அவங்க நம்மளை பார்க்கலாம், நம்ம அவங்கள பார்க்கலாம். எதுக்கு ஓடுறீங்க? ஏன் ஓடுறீங்க? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? சி, இவ்வளோ பேர் போய் அங்கே ஜனம் சேர்ந்து உயிர் போயிருக்கேன். இவ்வளோ பேர் உயிர். அறிவு இல்லை உங்களுக்கெல்லாம்? எதுக்கு ஓடணும்? அவன் கட்சிக்கு வரானா வந்துட்டு போட்டான், மீட்டிங் போகிறான்னா போட்டான். டிவி இல்லை, இப்போ செல்லு இல்லை, எல்லாத்துலேயும் பார்த்தா முடிஞ்சு போச்சு. எதுக்கு ஓடுறீங்க? இதில் பார்த்து அவன் நல்லவனா கட்டவனா தெரிஞ்சு ஓட்டு போட்டாலே போதும். டைரெக்டாக போய் அவனை பார்க்கறதுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. விஜய்ன்னு சொல்ல, யாராக இருந்தாலும் சரி. நான் ஒரு கோவத்தில் தான் இதை பேசுகிறேன். இத்தனை உயிர் போச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக அதெல்லாம் போகிறீங்க? சுத்தமாக பிடிக்கலங்க எனக்கு. நான் இதெல்லாம் தெரியாத போதே வீடியோ போட்டேன். இப்போ இதை பார்த்துட்டு நான் வீடியோ போடுறேன். மன வருத்தத்தோடு இந்த வீடியோ போடுறேன்.